ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னோட நான் மாடலர் கிச்சனை எப்படி நீட்டா சிம்பிளா வச்சிருக்கேன்னா உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். இருக்கிற குட்டி குட்டி திங்ஸை வச்சு நான் என்னோட கிச்சனை எப்படி ஆர்கனைசேஷன் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்றத உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹால்லேருந்து கிச்சனுக்கு போகிற வழி வந்து இதுதான். ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் வந்து நாங்கள் வந்து வச்சுருக்குறோம். ஃப்ரிட்ஜ் டூர் வந்து இன்னொரு நாளைக்கு வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அப்படியே வந்து திரும்ப ரைட் சைடில் திரும்பணும் அப்படின்னா கீழே வந்து காய்கறி கூட வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அரிசி பை வந்து வச்சுருக்குறோம். பாருங்கள், இதுதான் அரிசி பை காய்கறி கூட. அப்படியே வந்து இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஃபஸ்ட்டு வந்து நான் காமிச்சிட்றேன். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் முட்டை வந்து இந்த மாதிரி பாக்ஸாக தான் வாங்கி வச்சுக்குவோம். கிச்சன் வந்து சின்னதாக இருக்கனால வேறு இடத்துல வந்து வைக்கிறதுக்கு இது வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ்டு டஸ்ட்பின் வந்து வச்சுருக்கோம். மேலே வந்து சிங்க் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சிங்க் வந்து ஓரளவுக்கு பெருசாகவே கொடுத்துருக்குறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா கார்பேஜ் கவர் வந்து வச்சுருக்கிறேன். அதாவது டஸ்ட்பின் போடுற கவர் வந்து வச்சுருக்கிறேன். விம் லிக்யூட் தான் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பித்தளை பாத்திரமாக விளக்குறதுக்கு வந்து பீதாம்பரி பவுடர் வந்து வச்சுருக்கேன். இந்த பவுடர் வந்து பார்த்திங்கன்னா பித்தளை பாத்திரம், குத்து விளக்கு, நம்ம பூஜை சாமான் எல்லாமே கழுவுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து காய் கட்டு, அப்புறம் தேங்காய் பூ திருவுறது அந்த மாதிரிலாம் வச்சுருக்கேன். அந்த சைடில் வந்து கத்தி, ஒரு 2 கத்தி தான் யூஸ் பண்ணுறேன், தனியாக வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் இடிக்கிற மாதிரி வந்து சிம்பிளாக வச்சுருக்கோம். அங்கே வந்து குட்டி குட்டி ஸ்பூனு இது எல்லாமே போடுறதுக்கு வந்து வச்சுருக்கிறேன். இதுதான் வந்து நம்மளோட அடுப்பு, எங்களோட அடுப்பு. இது வந்து செல்லோ கம்பெனி. இது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக். இது வந்து கேஸ் லைட்டர்லாம் எதுவும் வந்து தேவையில்லை. அப்படியே சுவிட்ச் ஆன் பண்ணாவே வந்து அடுப்பு வந்து எரிய ஆரம்பிச்சிடும். இதுக்கு பின்னாடி வந்து நான் வந்து ரேக்கு, மளிகை ஸ்டாண்டு எல்லாமே வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மெயினான ஐட்டம், அதாவது ஆயிலு, பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை, மிளகாத்தூள், ஜீனி இந்த மாதிரி வச்சுருக்கேன். நெய் டப்பா, இது மெயின் எல்லாமே நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடியது. அதுக்கப்புறம் இந்த இதை வந்து நான் உங்ககிட்ட சொல்லி ஆகணும். இது வாங்கி 1 வருஷம் ஆச்சு, ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ தான் வந்து இந்த வீட்டுக்கு வந்து தான் நான் வந்து இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா கறி மசாலா தூள், சிக்கன் தூள், மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள் எல்லாமே தனித்தனியாக வந்து இதில் வந்து போட்டு வச்சுருக்கேன். இன்னும் வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணணும். கீழே வந்து பார்த்திங்கன்னா கிராம்பு, பட்டை, சோம்பு இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து நான் இந்த பாக்ஸில் வந்து ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். இதுவும் வந்து கிச்சனுக்கு கவுண்டர் டாப், அந்த அடுப்புக்கு பின்னாடியே வந்து நான் வந்து வச்சுருக்கேன். ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா குட்டி ஜாரில் வந்து புளி போட்டு வச்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா உப்பு ஜார், சின்ன உப்பு வந்து தனியாக போட்டு வச்சுருக்கேன். இது வந்து கல் உப்பு. ஆயில் கேனை வந்து இன்றைக்கி தான் மாற்றினேன். அதை வந்து கழுவி கமுத்தி வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ண ஆயில், அதாவது சிக்கன் பொரிக்கிறதுக்கு, அந்த மீன் பொரிக்கிறதுக்கெலாம் வந்து அந்த மாதிரி யூஸ் பண்ண ஆயில். பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜார் வந்து வச்சுருக்கோம். இது வந்து அப்படியே தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சமைச்ச பதிலாம் எடுத்து வைக்கிறதுக்காக இந்த இடத்த வந்து அப்படியே க்ளீனாக விட்டுருக்கேன் நான். அந்த லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஃப்ரீ பாக்ஸ் ஒரு 3 பாக்ஸ் இருக்கும், ஏதாவது அப்பப்போ வந்து ஊற்றி வச்சுக்கிறதுக்கு அந்த மாதிரிக்கு. இந்த சைடும் அப்படி தான். முடிஞ்ச அளவுக்கு இடத்த வந்து ஃப்ரீயாகவே வச்சுருவேன். ஏன்னா நம்ம பொருள் வைக்கிறதுக்காக இடம் வேணும்னு சொல்லிட்டு. அப்படியே கீழே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக அடிக்க வச்சு. இது வந்து நம்ம சாப்பிட்ற பிளேட்டு, குட்டி குட்டி தட்டம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் 3 சைஸில் வந்து குக்கர் வச்சுருக்கேன். அதாவது 5 லிட்டரு, 3 லிட்டர், 2 லிட்டர் 3மே இங்கே வந்து கழுவி கமுத்தி வச்சுருவேன். அதுக்கப்புறம் அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற வடைச்சட்டி அந்த மாதிரி வச்சுருக்கிறேன். இது எல்லாமே நான் வந்து இந்த டைப்லேயே வந்து வாங்கிட்டேன். அதுக்கு தான், அப்போ தான் வந்து நம்ம பிடிச்சி தூக்குறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா காய் இந்த மாதிரிலாம் வணக்கிக்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்கும். இது வந்து தோசை தவா. இந்த 3மே ஒரே குவாலிட்டியில் வந்து வாங்கிச்சு. சூப்பராக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. இது எல்லாமே ஆன்லைன் ப்ராடக்ட் தான். நான் வந்து ஆன்லைன்லேயே வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். லிங்க் வேணும்னா சொல்லுங்கள், உங்கள் லிங்க் வந்து ஷேர் பண்ணுறேன். அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நான் எக்ஸ்ட்ரா இருக்கிற பொருளெல்லாம் வந்து இங்கே வச்சுருக்கேன். இந்த ட்ராவில் தான் தேங்காய், கத்தி,
கத்தி இல்லை, அந்த சின்ன சின்ன கரண்டிங்க யூஸ் பண்ணுற கரண்டி. கத்தி வந்து நான் மேலே ஜன்னலில் வச்சுட்டேன். அருகாமனை இதெல்லாம் வச்சுருக்கேன். எக்ஸ்ட்ரா கூடை இதில் வச்சுருக்கேன். காய் கட் பண்ணும்போது இந்த கூடையிலேருந்து எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணுவேன். இந்த கூடை வந்து பார்த்திங்கன்னா நல்ல தண்ணி. இதில் இருக்கிற அந்த சாலு 3 கூடை எல்லாமே நல்ல தண்ணி. சிங்கில் தண்ணி வந்துடும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு. குடிக்கிறதுக்கு மட்டும் நம்ம வந்து பிடிச்சி வச்சுக்கணும். வாரத்தில் 1 நாள் 2 நாள் வரும் அந்த மாதிரி. அப்போ வந்து பிடிச்சி வச்சுக்கணும். இந்த செல்ஃபில் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரு எல்லாமே வச்சுருக்கேன். மிக்ஸி ஜாரு, டம்ளரு இதெல்லாம் வச்சுருக்கேன். நாங்கள் வந்து பித்தளை டம்ளர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இப்போதைக்கு. சில்வர் டம்ளர் 2-3 இருக்குது. அதுக்கு பின்னாடி வந்து நான் ஜூஸ் குடிக்கிற பாட்டிலு, டம்ளரு எல்லாமே வந்து வச்சுருக்கிறேன். இந்த இடத்துல தான் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா அத்திப்பழம். இதுக்கு பின்னாடி இருக்குது பார்த்திங்களா, இது வந்து பிரியாணி பேஸ்ட்டு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து வாங்கி வச்சுருக்காங்க. இது வந்து உப்பு, கார்ன்ஃப்ளவர் மாவு, கொள்ளு, பருப்பு வகைகள், அப்புறம் மல்லித்தூள், சீரகம், மிளகு, கடுகு எல்லாமே இந்த ஏரியாவில் வந்து கவர் ஆகிரும். நமக்கு வந்து அப்படியே நம்ம சமைக்கிறதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே இருக்குது. தேவையான அப்படியே வந்து நம்ம திரும்பி எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். கசகசன்னு போட்டு வைக்காமல் அதுக்கான பாக்ஸ் வாங்கி அப்படியே வந்து தனித்தனியாக போட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் நான். இது வந்து அத்திப்பழம். அப்படியே வந்து அந்த கண்டெய்னரை அங்கேயே வச்சுக்கேன். ரெகுலராக சாப்பிடணுன்றதுக்காக அங்கனக்குள்ளே வச்சுருக்கேன். அவ்வளோதான். இந்த ரேக் வந்து முடிஞ்சு. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நட்ஸ் ஐட்டம்லாம் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருக்கோம். அப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற பாத்திரம், கொஞ்சம் பெரிய பாத்திரம்லாம் அப்பப்போ தேவைப்படுற பாத்திரம்லாம் கைக்கு பக்கத்துலேயே வச்சுருக்கேன். அதுக்கும் மேலே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மிக்ஸி ஜாரு, ஒரு பெரிய குண்டா எல்லாத்தையும் வந்து நாங்கள் வந்து வச்சுருக்கேன். அந்த சைடு இருக்கிறதுலாம் ப்ரோட்டீன் பவுடர். இந்த காய் கூட பார்த்திங்கன்னா 3 ரேக் இருக்கும். மேலே உருளைக்கிழங்கு, பீட்ரூட்டு, நடுவில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். அதுக்கு கீழே வந்து சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். அப்படியே பக்கத்தில் திரும்பின மாதிரியே ஃப்ரிட்ஜ் இருக்குது. ஃப்ரிட்ஜை பற்றி டீட்டெயிலாக இன்னொரு நாள் வீடியோவில் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதாங்க. எல்லா கிச்சனையும் நான் உங்களுக்கு வந்து சுற்றி நீட்டாக கிளியராக வந்து காமிச்சிட்டேன். இது மட்டும் இல்லை, அப்பப்போ நம்ம ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு அப்பப்போ இருக்கிற பாத்திரத்தை எல்லாத்தையும் கழுவி வச்சிட்டோம் அப்படின்னா, அந்தந்த இடத்துல அடுக்கி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம கிச்சன் வந்து எப்போவுமே நீட்டாக இருக்கும். என்னோட கிச்சன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.